அனைவருக்கும் வணக்கம். 1ஆம் வகுப்பு செல்ல குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது 2ஆம் பாடம், விமானத்தில் பறக்கலாம். விமானம்னா என்னதுமா? விமானம்னா ஏரோப்ளைன். புரியுதா? அந்த ஏரோப்ளைன் இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம். ரயில்வே பீச்சில் பஸ்ஸு ட்ரெயின் ஏறினோம்னா ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் இருக்கும். அதே போல் நம்ம பஸ்ஸில் போனோன்னா பஸ் ஸ்டாண்டாண்ட போனால் பஸ் நிறைய இருக்கும். அதே போல் விமான நிலையம்னு இருக்குது. விமான நிலையம்னா ஏரோப்ளைன் ஸ்டாண்டு. அங்கே போனீங்கன்னா நீ விமானம்லாம் நிறைய இருக்கும். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த விமானத்தில் எங்கே இருக்குது விமானம்? மீனம்பாக்கத்தில் இருக்குது. மீனம்பாக்கத்தில் ஒரு விமானம் இருக்குது. அடுத்து திரிசூலத்தில் கூட ஒரு விமான நிலையம் இருக்குது. அந்த விமான நிலையத்தில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். விமானத்தை ஓட்டுறவர் யாருமா? விமானி. இது ஒரு கார்பார். புரியுதா? விமானி. அங்கே விமான நிலையத்தில் என்னென்ன இருக்குது? குடிநீர் இருக்கா? கடிகாரம் இருக்கா? தீயணைப்பு இருக்கா? எதனா ஃபயர் ஆயிடுச்சுன்னா இந்த இதை எடுத்து ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா தீயெல்லாம் அணைஞ்சிடும். அந்த தீயணைப்பு இது இருக்கா? அடுத்தது பேசஞ்சர்ஸ்னால் என்னது? பயணிகள் எல்லாம் இவங்களாம் அந்த விமானத்தில் ஏறுறதுக்கு ரெடியாக உட்காந்துருக்குறாங்க. இங்கே உட்காந்துருக்குறாங்க, இவர் போகிறாரு, இவரெல்லாம் இருக்காங்க. பார்த்தியா? அப்புறம் என்னக்குது? மின்விசிறினா என்னது? ஃபேன்லாம் இருக்குது. பார்த்தீங்களா? ஒரு நாள் அம்மாவை கூட்டின்னு போய் நீங்கள் விமான நிலையத்தை போய் பார்த்து சுற்றி பாருங்க. சரியா? இப்போ நம்ம உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசை வாய்ப்பாடு பார்க்கலாம். இக் ப்ளஸ் இ கி, இங் ப்ளஸ் இ ஞி, இச் ப்ளஸ் இ சி, இஞ்சு ப்ளஸ் இ ஞி, இட் ப்ளஸ் இ டி, இன்னு ப்ளஸ் இ நி, இத் ப்ளஸ் இ தி, இந்து ப்ளஸ் இ நி, இப்பு ப்ளஸ் இ பி, இம்மு ப்ளஸ் இ மீ, இ ப்ளஸ் இ இர் ப்ளஸ் இ ரி, இல் ப்ளஸ் இ லி, யு ப்ளஸ் இ வி, இல் ப்ளஸ் இ ழி, இல் ப்ளஸ் இ லி, இர் ப்ளஸ் இ ரி, இன் ப்ளஸ் இ நி. இப்போ நம்ம பயிற்சி வகுப்பு புக்கில் இருந்ததை பார்க்கலாம் வாங்க. பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன். இது என்னது? கிணறு. கீனா இந்த ஒரு குபார் கீ. இந்த அகர ஓசை எழுத்துக்கு ஓசை எழுத்துக்கள் படித்தே இல்லை, வெறும் கான்னு. அந்த வெறும் காவை போட்டு மேலே இந்த மாதிரி சுழிச்சிடணும். இந்த மாதிரி சுழிச்சிருந்தா அது ஓசை எழுத்துக்கள். புரியுதா? இந்த மாதிரி சுழிச்சிருந்தாலுமே ஓசை எழுத்துக்கள் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ கிணறு கீ, கிளை கீ, முதல் எழுத்து வந்துருச்சா? சிங்கம் சி, சியை பாரு, சிங்கம் சி. சிலந்தி சி, வெறும் சா இருக்கு, மேலே இந்த சுழி எழுத்து போட்டால் என்னைக்குமே அந்த சாவை என்னன்னு சொல்லணும். இந்த சுழி இருந்தா சி ஓசை எழுத்துக்களில் தான் நீ சொல்லணும். அடுத்தது பாரு, இதே மூடி, கரடி டி, டா இருக்கு, அந்த சுழி இருக்கு. மணி நீ, நான் இருக்கு, மேலே அந்த சுழி இருக்குது, அதனால ஓசையில் நம்ம சொல்கிறோம். ஆணி நீ, ஆணி நீ. திராட்சை தி, தி. மயில் இ, மயில் மா இல் இல் வருதா? மயில். குயில் இ, கு இ, அந்த அந்த சுழி இருக்கு பார், யா மேலே போட்டிருக்கு. பூரி ரா, சின்ன ரா மேலே அந்த சுழி போட்டிருக்குது, அதனால அதை ரீன்னு சொல்கிறோம். நரி ரா மேலே சுழிச்சிருக்கு, ரீ. எலி லி, லி, இந்த லி லா இருக்கு, மேலே சுழிச்சிருக்கு. பல்லி லி. படிப்போம், இணைப்போம்னா பொறுத்துறது. புரியுதா? இது என்ன படம்னு முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். இது என்னது?
கணினி. கணினினா கம்ப்யூட்டர் ஆங்கிலத்தில். இது கண்ணாடி இந்த படம். இது விசிறி. இது கிளி. இப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல எழுத்து என்ன பார்க்கணும், இந்த மெயின் எழுத்து வா, அதில் ஈ ஓசை எழுத்து இருக்கா, அப்போ வாவை வீன்னு சொல்லணும். சாவை மேலே அந்த ஓசை ஈ ஓசை எழுத்து, அதனால சி வி சி விசி ரி விசிறி. விசிறி எங்கே இருக்கு, இதோ இருக்கா, இதுக்கு இதை பொருத்திடணும். அடுத்தது இந்த எழுத்து என்னது, அகர ஓசை எழுத்து கா. இது ஈ ஓசை எழுத்து நீ நீ கா நீ கனி நீ கணினி. கணினினா இது தோ, இதுக்கு இதை பொருத்திக்கோ. அடுத்தது எழுத்த பார், கா ஆ ஓசை எழுத்து, இன் மெய் எழுத்து கா இன் கண். நா துணைக்கால் இருக்கு நான் பக்கத்தில், அதனால ஆ ஓசை எழுத்து, அதனால க இன் கண் நா கண்ணா. டி ஈ ஓசை எழுத்து இருக்குது பார், டால மேலே சுழிச்சிருக்கு பார், அந்த மாதிரி சுழிச்சிருந்தா டி. கண்ணாடி. கண்ணாடி எங்கே இருக்கு, இதோ பொறுத்திக்க. அடுத்தது என்னது, கி. காலை சுழிச்சிருக்குது கி, பெரிய லால சுழிச்சிருக்குது லி, கி லி கிளி. கிளி எங்கே இருக்கு பாரு, இதுதான். பார்க்க போகிறது ஈ ஓசை உயிர்மெய் எழுத்துக்கள். ஏற்கனவே பார்த்தது என்னது, ஈ ஓசை அந்த கோடு வந்து கீழே சுழிச்சு இருந்தது, கீழே வளைச்சி இருந்தது. இப்போ இந்த காலை எப்படி இருக்கு பாரு, சுழிச்சு இருக்கு பாரு மேலே, பார்த்தியா மேலே அழகாக சுழிச்சு ரவுண்டு போட்டிருக்கு. இந்த மாதிரி போட்டிருந்தா இது ஈ ஓசை உயிர்மெய் எழுத்துக்கள். அப்போ இது என்னது, கீ. இப்போ நான் வாய்ப்பாடா சொல்ல, இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியும். இக்கு ப்ளஸ் ஈன்னு போட்டால் கீன்னு போடணும். இதே போல் செய்யணும், உங்களுக்கு தெரியல. இது ஈ ஓசை. அந்த முதல்லலாம் என்ன பண்ண, ஆவை போட்ட, ஆவை போட்ட, ஈயை போட்ட. இதில் என்ன பண்ணணும், அந்த உயிர்மை எழுத்துக்கு ஈ எழுத்தை போட்டுடணும். ஓகேவா, நான் வெறும் வர விடையை மட்டும்தான் உங்களுக்கு இங்கே போட்டிருக்கேன். கீ நீ சி நீ டி நீ தி நீ பி மீ ஈ ரி லி வி ழி லி ரி நீ. சரியா, முதல்ல 6 எழுத்து தான் எழுதணும். லைனாக எழுதின்னு போகக்கூடாது. 1 2 3 4 5 6 6 எழுத்து தான் முதல் லைனில் வரணும். இரண்டாவது எழுத்து 6ல் 6, மூன்றாவது எழுத்து 6, அப்போ தான் 18 எழுத்து கரெக்டாக வரும். நீ லைனாக எழுதி போச்சு, எந்த எழுத்து விட்டுட்டேன்னு உனக்கு தெரியாது. அதனால நீ 6 இது எழுத்து தான் நீ எழுதணும். புரியுதா? சரி, இப்போ நம்ம பயிற்சி வகுப்பு பார்க்கலாம் வாங்க. படிப்போம் இணைப்போம். படிப்போம் இணைப்போம். இணைப்போம்னா பொறுத்துக. நீச்சல் நீச்சல் இதில் கூட போட்டுரு. மீன் 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 எங்கே இருக்குது, ஏதோ இருக்கு பாரு, கூட போட்டுரு. கீரி 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 இது இருக்கு பாரு. இது சீரகாயம் சீரகம் இதுக்கு கூட போட்டுரு. பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன். இது என்னது, என்ன ஓசை, ஈ ஓசை கீ. என்னது, கீரி. கீற்று கீ. அடுத்தது சீப்பு சீத்தாப்பழம். தீக்குச்சி தீப்பெட்டி. நீச்சல் நீதிபதி.